வணக்கம் நான் உங்க ராம். ஸோ ஸ்மைல் மிக்சரில் எப்படி அப்படிங்கிற சீரீஸில் இந்த வாரம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற வீடியோ. ஸோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸை வந்து ஆன்லைனில் எப்படி பே பண்ண போகிறோம். சரி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னால் என்ன? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு ஃப்ளாட்டோ இல்லை ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்கோ இல்லை ஒரு கமர்ஷியல் பில்டிங்கோ இல்லை ஒரு எம்டி லேண்டோ நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக பே பண்ணணும். ஸோ ஏன் இந்த டேக்ஸ் வந்து நான் பே பண்ணணும்? இந்த இடம் நான் வந்து என்னோட காசில் வாங்குறேன், எதுக்கு நான் வந்து திரும்ப கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா, ஸோ நமக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து நமக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ ரோட்ஸ் போடுறதுலேருந்து நமக்கு நம்மளோட சேஃப்டிக்காக, நம்மளோட வெல்ஃபேருக்காக, நம்மளோட டெவலப்மெண்ட்கான்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க, அது எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கட்டக்கூடிய டேக்ஸஸ், ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குறப்பையும் நம்ம கட்டக்கூடிய டேக்ஸஸ் வந்து அதுக்கான அமௌண்ட்டில் வந்து ஆட் பண்ணிட்டு நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்காக, நம்ம இந்தியாவோட க்ரோத்துக்காக வந்து இந்த டேக்ஸஸ் இன்க்ளூட் பண்ணி இதுக்கான சார்ஜஸ் நம்மகிட்ட வாங்கிக்கிறாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸை ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறது? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ சென்னை ஜோனில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எப்படி பே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வீடியோ கீழே வந்து ஒரு லிங்க் வந்திருக்கும். ஸோ இந்த லிங்க்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சென்னை கார்பரேஷனுக்கான பேஜுக்கு வந்து அங்கே போயிடும். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும். ஸோ உங்களோட ஜோன் நம்பர், உங்களோட டிவிஷன் நம்பர், உங்களோட பில் நம்பர், அப்புறம் உங்களோட சப் நம்பர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி, ஸோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸாக்டாக வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து எப்படி பே பண்ணுறீங்க, ஸோ ஆன்லைன் மூலியமாக பே பண்ண போகிறோங்கிற முடிவு பண்ணியாச்சு. ஸோ ஆன்லைன் ஆக்சஸ் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் மூலியமாக இதுக்கான பில்லை வந்து நீங்கள் வந்து பே பண்ணிடலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வாங்குறப்போ நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன? ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வாங்குறீங்க, அதாவது ஒரு இயரோட ஃபர்ஸ்ட் ஆஃபில், அதாவது ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்குள்ளே ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கான டேக்ஸை வந்து அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மந்த், ஸோ அடுத்து வரக்கூடிய அல்டர்னேட் ஏப்ரல் மந்தில் அதுக்கான டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். ஒருவேளை நீங்கள் செகண்ட் ஆஃபில் வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சைக்கிளாக இருக்கக்கூடிய அடுத்த அக்டோபர் சைக்கிளில் வந்து நீங்கள் வந்து இதுக்கான ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஒருவேளை நீங்கள் பே பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் உங்கள் மேலே இதுக்கான ஆக்ஷன் வந்து எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு 100% ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆன்லைனில் எப்படி, எந்த லிங்க் யூஸ் பண்ணி எப்படி போய் பே பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு queries இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்மைல் மிக்சரில் எப்படி அப்படிங்கிற சீரிஸ் கீழே வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னா ஸ்மைல் மிக்சரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.